சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் இந்த தொடரில் சிவபெருமானை பாடி பரவி பல்வேறு பணிகள் செய்து அருளுடைய அருளுக்கு பாத்திரமாகி 63 நாயன்மார்கள் என வரலாற்றில் இடம்பெற்றோர் பற்றியும், குறிப்பாக சமண சமயம் தழைத்தோங்கி சைவ சமயம் தனது இன்ஃப்ளூயன்ஸ் தனது செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே சமய குறவர்களின் நால்வர் பிறந்து அவதரித்து சிவசமயத்தை மீண்டும் அதை தலைதூக்க செய்த சிறப்புக்குரிய பெரியவர்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்று நாம் காண இருப்பது மாணிக்க வாசக பெருமான் பற்றிய ஒரு சிறிய அறிமுக வரலாறு. மாணிக்க வாசக பெருமான் என்று சொல்லும் பொழுது அந்த சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகின்றார். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் அதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் என்று கூறுகின்றார். அதாவது இந்த திருவாசகம் என்பது எப்படி இருக்குது? அல்லல் அறுத்து ஆனந்தமயமாக்கிவிடும். அப்பேற்பட்ட திருவாசகத்தை இந்த மனித குலத்திற்கு தந்த வாதவூரடிகள் என்று சொல்லக்கூடிய மாணிக்க வாசகர் பெருமான். அந்த மாணிக்க வாசகர் பெருமான் அந்தணர் மரபிலே அமாத்தியர் என்ற குலத்திலே பிறந்தவர். அவர் பிறந்த திருத்தலம் என்பது மதுரைக்கு மிக அருகிலே உள்ள திருவாதவூர் என்பதாகும். அந்த திருவாதவூரிலே அவதரித்த மணிவாசகர் இளம் வயதிலேயே மிகச்சிறந்த கல்வி கேள்வி ஞானங்களிலே தலை சிறந்தவராக இருந்தார். ரொம்ப அற்புதமான ஒரு அறிவாளி, மிகச்சிறந்த நிர்வாகத்திறன், மிகச்சிறந்த பற்று கொண்டவர் அரணடி மேலே. சிவபெருமானுடைய திருப்படிகளிலே மாறாத மீளாத பற்று கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு அறிவாளியாக அவர் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது மதுரையை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் என்பவன் அவருடைய புகழை கேள்விப்படுகின்றான். இப்படி ஒரு ஒழுக்க சீலராக, தவசீலராக, ஒரு அறிவாளியாக, ஒரு மேன்மை தங்கிய ஒரு மனித பிரிவாக இவர் இருக்கின்றாரே, இப்படிப்பட்டவர்கள் நமக்கு மந்திரியாக வாய்த்தால் நமது அரசாட்சி மிக சிறப்பாக அமையுமே, நமது பெயரும் புகழும் வரலாற்றில் இடம்பெறுமே என்ற காரணத்தினாலே அவரை அவைக்கு வரவழைத்து இங்கு அமைச்சராக இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டுகின்றார். இவர் மன்னருடைய வேண்டுகோளை தட்ட முடியாமல் மாணிக்க வாசகர் என்ன செய்கிறார்னா, மந்திரியாவதற்கு ஒப்புக்கொள்கின்றார். அவருடைய ஆலோசனையாலே அந்த மன்னன் மிகச்சிறந்த செயல்களை செய்து மக்களுடைய மிகுந்த அபிமானம் பெற்ற மன்னனாகவும் மக்கள் விரும்பும் மன்னனாகவும் திகழ்கின்றார். இவருடைய செல்வாக்குமே அந்த பாண்டிய நாட்டிலே மாணிக்கவாசனுடைய செல்வாக்கு மிக சிறந்து விளங்குகின்றது. ஒரு மன்னருக்கு மிக அருகாமை இருந்தாலும், மிகுந்த செல்வமும் செல்வாக்கும் பெற்றிருந்தாலும் அவருடைய மனதில் ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கின்றது. நமது பிறவியின் நோக்கம் இதுவல்லவே. ஒரு நாட்டை நிர்வகிப்பதற்கும் ஒரு மன்னனுக்கு அருகாமையில் இருந்து அவனுக்கு ஆலோசனை கூறுவதற்குமான நோக்கம் நமது பிறப்பிக்கு இல்லையே, எங்கோ ஒரு குறை தென்படுகிறது என்று அவர் எந்த நேரமும் சிவசிந்தனையிலே இருக்க தலைப்படுகின்றார். அது தன்னுடைய அலுவலகப்படி போக எந்த நேரமும் சிவசிந்தனை, அவர் மனதில் வேறு எண்ணங்களே இல்லை. நாம் இந்த பிறவியை அறுத்து முக்தி அடைய வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி நிற்கின்றது. அப்படி அந்த ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அந்த பாண்டிய மன்னனுடைய குதிரைப்படையிலே நிறைய குதிரைகள் வயதாகி முதிர்ந்து நோயிற்று இறந்து அந்த குதிரைப்படை சுருங்கி விடுகின்றது. மன்னன் என்பவன் எப்படி இருக்கணும்? தனது படைகளை எந்த நேரமும் போருக்கு தயார் நிலையிலே வைத்திருக்க வேண்டும் அல்லவா? அதன்படி அந்த மன்னன் நம்ம குதிரைப்படையை வலிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணை தலைப்படுகின்றார். அப்போ அவருக்கு தகவல் சேருது. அந்த மாதிரி தொண்டி துறைமுகத்தில் அரபு நாட்டிலேருந்து ஏராளமான நல்ல உயர் ஜாதி குதிரைகள் இறங்கியிருக்கின்றன. அவற்றை நம்ம வாங்கணும்னு சொன்னால் நம்ம குதிரைப்படையை வலுப்படுத்தலாம் அப்படின்னு அவருக்கு ஆலோசனை கூறப்படுகின்றது. அந்த ஆலோசனையை கேட்ட மன்னன் என்ன செய்கிறாரு, நமது மாணிக்க வாசக பெருமானை அழைக்கின்றார். ஏன்னா தானே மதிமந்திரி. அவரை கூப்பிட்டு இது மாதிரி தொண்டி துறைமுகத்தில் நல்ல உயர் ரக குதிரைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க, எனக்காக நீங்கள் போயிட்டு அந்த குதிரைகளை பார்வையிட்டு நல்ல குதிரைகளை தேர்வு செய்து நமது நாட்டுக்கு கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தேவையான பணத்தையும் கொடுத்து விடுறார். இவர் மன்னருடைய ஒரு உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அவர் கிளம்பி போகிறார். ஒரு சிறு பரிவாரத்தோடு மதுரையிலிருந்து கிளம்பி தொண்டி நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். அவர் தொண்டி நோக்கி போக 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 அவருடைய மனதை சிவபெருமான் முழுமையாக ஆக்கிரமிக்க துவங்கி விடுகின்றார். தான் என்ன காரியத்துக்காக போகிறோம், தனக்கு பணம் எதற்காக கொடுக்கப்பட்டு தன்னை தொண்டி நோக்கி மன்னர் அனுப்பியிருக்கின்றார்,
என்பது இல்லாமல் இவருடைய மனம் முழுவதும் சிவசிந்தனை நிரம்பி வழிகின்றது. ஏதோ ஒரு குறை, நமக்கு வழிகாட்டுதல் யாரும் இல்லையோ, நம்ம எந்த வழியில் போவது என்று தெரியாமல் தடுமாறுகின்றோமோ, நமது அக வாழ்க்கை, புற வாழ்க்கை அல்ல, அக வாழ்க்கை நமக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் தடுமாறுகின்றோமோ என்ற எண்ணத்தோடு அவர் சென்று கொண்டிருந்த பொழுது, இன்று ஆவுடையார் கோயில் என்றும் அன்று வேறு ஒரு பேரிலும் வழங்கப்பட்ட அந்த திருத்தலத்தை நெருங்க 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 தமது மனதிற்கு நெருக்கமான ஒருவரை சந்திக்கப் போகின்றோம், தமக்கு வாழ்விற்கு முக்தி அளிக்கப் போகின்ற ஒருவரை பார்க்கப் போகின்றோம் என்ற எண்ணம் மேலோங்கி கொண்டே செல்கின்றது. இந்த ஆவுடையார் கோவில் அருகிலே வர வர அங்கே ஒரு குருந்த மரத்தடியிலே சீடர்களோடு ஒரு முனிவர் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். கீழே சீடர்கள், அந்த சீடர்களுடைய முகமே ஒரு அறிவுக்களையும் ஒரு ஆன்மீக பொலிவும் பெற்றதாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அவ்வளவு சீடர்களே அவ்வளவு ஆன்மீக பொலிவு பெற்று திகழ்கிறார் என்று சொன்னால், அவருக்கு குருவாக குருந்த மடத்திலே கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அந்த தெய்வ முனிவருடைய கலையை பார்த்தால் எம்பெருமானே இறங்கி வந்து அமர்ந்திருப்பது போல இவருக்கு தோன்றுகிறது. ஆகா, எனது குருவை நான் கண்டு கொண்டேன், இதுவோ அமர்ந்திருக்கின்றார் எனது குரு என்று கூறி தனது குதிரையை விட்டு இறங்கி, கன்று தாயை பிரிந்து பல நாட்களாகின பின்பு அந்த தாயினை கண்டால் எவ்வளவு வேகமாக பாய்ந்து ஓடியதன் மடியை கட்டு தெழுவோமோ அதே போல் ஓடி சென்று அவரது பாதார விந்தங்களிலே பணிந்து திண்டனிட்டு நிற்கின்றார். உடனடியாக அந்த தெய்வக்கலை பொருந்திய அந்த குருவானவர் அப்படி அவருடைய திருவடிகள் அந்த பெருவிரலை தன் கீழ் பணிந்த மாணிக்க வாசனுடைய தலைமையிலே அந்த பெருவிரலை வைத்து அவருக்கு திருவடி தீட்சை அளித்து தனது சீடனாக ஏற்றுக்கொள்கின்றார். உடனே இவருக்கு அவருடைய சீடன் ஆகிட்டார். யாருக்கு சீடனாக இருக்கார்? எம்பெருமானுக்கே நேரடி சீடன் ஆகிட்டார், சிவபெருமானுக்கே. அதற்கப்புறம் நாடே ஆளும் மன்னன் அவருக்கு எந்த பொருட்டும் இல்லை இல்லவா, ஆனால் அங்கே அமர்ந்துடுறார். தான் வந்த பணியை மறந்து விடுகின்றார். அந்த முனிவு தன்னுடைய குருவிடம் கேட்கின்றார், நான் என்ன செய்யணும், நீங்கள் சொல்லுங்கள், உத்தரவு போடுங்க அப்படி சொன்ன உடனே, நீ இந்த திருப்பெருந்துறை எனும் இந்த கோவிலை புதுப்பித்து கட்டுவாயாக என்று அவருக்கு ஆணை பிறக்கின்றது. சரி, அதுக்கு நமக்கு தேவையான பொருள் நம்மகிட்ட இருக்க, மன்னர் குதிரை வாங்க கொடுக்கக்கூடிய பணம் நம்மகிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் முழுவதையும் செலவு பண்ணி அந்த கோயில் கட்டும் பணியில் ஈடுபட்டுக்கின்றார். இப்போ கூட வந்திருக்கவங்களாம் சொல்கிறாங்க, சுவாமி இது மாதிரி நீங்கள் அரசு பணத்தை, மன்னர் குதிரைகள் வாங்க கொடுத்த பணத்தை நீங்கள் வேறு காரியத்துக்காக செலவு பண்ணுறீங்க, இது ராஜத்துரோக குற்றம், இதற்கு மரண தண்டனை வரைக்கும் கொடுக்க முடியும், இப்படி செய்யலாமா நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அவர் அதெல்லாம் காதலே வாங்கலை. அவர் தான் இறைவனுடைய திருவடி தீட்சையை பெற்று அவருக்கே தன்னை ஆட்கொண்டு விட்டாரே, அப்புறம் அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு அந்த பணிகளை செய்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த செய்தியை மன்னன் கேள்விப்படுகின்றான். திரும்பி சொல்கிறாங்க, இது மாதிரி நமது மந்திரி இப்படி ஆயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் மிக கடுமையான கோபம் கொள்கின்றார் அரிமர்த்தன பாண்டியன். உடனடியாக ஒரு சிறு படையை அனுப்பி அவரை இங்கே கூட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறான். போய் சொல்கிறாங்க, இது மாதிரி உங்களை மன்னர் அழைக்கின்றார் சொன்னோடனே அவர் மானசீகமாக தன்னுடைய குருவிடம் உத்தரவு வேண்டுகின்றார். இந்த மாதிரி குதிரை வாங்க பணத்தை நான் தவறுதலாக கோயில்கிட்ட செலவு பண்ணிட்டேனே, அது பொதுமக்கள் பணமாச்சே, பொதுமக்கள் பணத்தை நான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்காக நான் பயன்படுத்தி கொள்ளக்கூடாதே, செஞ்சுட்டேனே, நான் மிகப்பெரிய தவறு நான் இழைத்து விட்டேனே என்ற இறைவனுடைய இந்த தனது குருவை மானசீகமாக வேண்டும் பொழுது, நீ போ அந்த மன்னரிடம் போய் சொல், ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தன்று உனது குதிரைகள் சேரும் என்று சொல்லுப்போ அப்படின்னு உத்தரவு கொடுத்து அனுப்புகிறார். உடனே அவர் கிளம்பி வர்றாரு, மன்னரை பார்க்கின்றார். என்ன நீங்கள் குதிரை வாங்க அனுப்புனா நீங்கள் அந்த பணத்தெல்லாம் வச்சு கோயில் கட்டிகிட்டு இருக்கீங்களாமே, இந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை தெரியுமா அப்படின்னு கேட்குறப்ப, மன்னிக்க வேண்டும் மன்னரே, தாங்கள் கொடுத்த பணத்திற்கு வாங்கிய உரிய குதிரைகள் ஆவணி மாதம் மூல நாள் என்று மூல நட்சத்திரத்தன்று உங்களை அடையும், அதனால் ஒன்றும் நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே மன்னர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார். நான் உங்களை தவறாக நினச்சினேன் அப்படி சொல்லி அந்த மந்திரியிடம் சிறிது வருத்தம் தெரிவித்து விட்டு பழையபடி அவர் தனது பணிகளை தொடர்ந்து அந்த அரசவையை செய்து கொண்டிருக்கின்றார். ஆவணி மாதம் மூல நாளும் வந்தது. எங்கே குதிரை அப்படின்னு சொல்லி ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். மன்னரை விட ஆவலோடு எதிர்பார்ப்பவர் நமது மாணிக்க வாசக பெருமான் தான். வர்றாரு குதிரை படையோடு, ஒரு அற்புதமான குதிரைகள், உலகத்திலேயே அப்படி ஒரு உயரக குதிரைகளை பார்க்க முடியாது என்ற அளவில் ஒரு குதிரை படையவே திரட்டி கொண்டு ஒரு குதிரையை மேய்ப்பவன் அந்த குதிரையில் கொண்டிருக்கின்றார். அவனுடைய அந்த அந்த ராஜகம்பீரமான இருப்பும், அவனுடைய தலை நிமிர்ந்து அந்த நிற்கக்கூடிய தன்மையும், அந்த கண்களிலே வீசக்கூடிய தீட்சணமும், அவர் வர்ற வேகத்தையும் பார்த்தா ஒரு புயலே மனித பொருள் கொண்டு வருவது போல் அந்த படை நடத்தி அந்த மதுரை மாணவர்களை வர்றான். எல்லா மக்களும் பயந்து ஒதுங்கி நிற்கிறாங்க. இவ்வளோ பெரிய குதிரை படை நமது நகருக்குள்ளே வருகின்றது அப்படின்னு சொல்லி பார்த்து நிற்கிறாங்க.
மன்னர் வந்து வெளியே வந்து நிற்கிறார். அந்த குதிரையை பார்க்க அவளோட அரண்மனையை விட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. அந்த குதிரையை ஓட்டி கொண்டு வந்தவர் வந்து குதிரையிலிருந்து இறங்கி கூட மன்னருக்கு வணக்கம் செலுத்தலை. ஏன்னா அவர் வந்து குதிரையிலே அவ்வளவு வேகமாக வந்து அவ்வளவு பொலிவாக நின்றவர். அவர் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர். பூலகத்தில் உள்ள இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை கிரகங்களுக்கும் மன்னர் வைக்கக்கூடிய சிவபெருமான் தான் தனது சீடருக்காக அந்த குதிரைப்படை நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். வந்து அதற்குரிய அந்த ஒப்புகை ஆணையை தனது சவுக்கில் வைத்து அந்த மன்னரிடம் கொடுக்கின்றார். அவர் பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகையும் மன்னர் வந்து சவுக்காலே பெற்றுக்கொண்டு செல்கின்றார். மன்னர் வந்து ரொம்ப கோபம் அடைஞ்சிருந்தார். யாரும் இவன் கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதவன் இருக்கின்றானே அப்படி சொன்ன உடனே நம்ம மாணிக்கவாசக பெருமான் வந்து அந்த மன்னருக்கு சமாதானம் கூறுகின்றார். இல்லைங்க, அவர்களுடைய நாட்டு வழக்கம் அப்படித்தான், ஆனால் இங்கே பெருசாக அவர் மேலே வந்து கோவப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே மன்னர் வந்து பரவாயில்ல அப்படின்னு மன்னித்து தனது குதிரைகளை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அந்த குதிரைகளை உயரிய லாயங்களிலே கட்டுமாறு தனது பணியாளர்களுக்கு உத்தரவிடுகின்றார். அந்த குதிரைகளை அங்கங்கே போய் செட்டில் ஆகிடுச்சு. மன்னர் மிகுந்த மகிழ்ச்சி. அந்த இரவில் தான் அதனுடைய கிளைமாக்ஸ் திருப்பம் இருக்கின்றது. இவர் கொண்டு போய் அடைத்த குதிரைகள் எல்லாமே பரிகள் என்றும் சொல்வார்கள் குதிரையை. அந்த பரிகள் அனைத்துமே அந்த ஓரிரவில் நரிகளாக உருமாற்றம் பெறுகின்றன. நரிகளாக உருமாற்றம் பெற்று அங்கே மிஞ்சி இருந்த குதிரைகள், அந்த நோயிற்ற அந்த வயது முதிர்ந்த குதிரையை கடித்து குதிரை விட்டு மொத்தமாக பாண்டிய மன்னனுடைய குதிரைப்படையவே நாசம் செய்துவிட்டு நகருக்குள்ளே ஓலமிட்டு ஓடுகின்றன. மக்கள் பயந்து அலறாங்க. என்னடா அப்படி திடீர்னு பார்த்தா நரிகள் வந்து இந்த மாதிரி வந்துருச்சே, ஊருக்குள்ளே எப்படி நுழைஞ்சதே தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கொண்டு நிற்கின்றார்கள். இந்த செய்தி அந்த மன்னன் வந்து மணிவாசக பெருமான் மீது கடும் கோபம் கொள்கின்றார். இவர் வந்து கடுமையான தண்டனை நாம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை காராகிருகத்தில் அடைத்து ஒரு கொடும் தண்டனை, இவருக்கு வந்து ஒரு விசாரணை நடத்தி அவருக்கு உரிய தண்டனை கொடுப்போம், அது வரைக்கும் இவர் வந்து சிறையில் அடைபட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அடைத்து விடுகின்றார். இப்போ இறைவன் நினைத்து மாணிக்கவாசகர் ரொம்ப உருகி வேண்டுகின்றார். இதை மாதிரி நான் வந்து மன்னருடைய பணத்தை கோயில்கிட்ட செலவு பண்ணது ஒரு துரோகம், அந்த ராஜ துரோக கூட்டத்தை நான் ஆட்பட்டு விட்டேனே, குதிரை வந்தது என்று சந்தோஷப்பட்டு அதுவும் பரிகளாகி இதை மாதிரி வந்து ஏமாத்திருச்சே, நான் அந்த ராஜ துரோகத்துக்கு என்ன பதில் சொல்லுன்னு இறைவனை வேண்டும் பொழுது இறைவன் ஒரு திருவிளையாடல் செய்ய எத்தனைத்து வைகையிலே மிகப்பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்துகின்றார். அந்த வெள்ளம் ஏற்பட்டு கரைகளை உடைத்து நகருக்குள் நுழைந்து நகரம் அழிந்து விடக்கூடாது என்று எண்ணிய மன்னன் தண்டோரா மூலமாக நகர் மக்கள் அனைவருக்குமே ஒரு உத்தரவை இடுகின்றான். அது என்னவென்று கேட்டால், இது மாதிரி வீட்டுக்கு ஒருத்தர் வந்து அந்த மதுரையினுடைய வைகை கரையை பலப்படுத்த வேண்டும், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஊருக்குள் நுழைஞ்சிடும் சொல்லி அதை பண்ண உடனே எல்லா வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தர் போய் அந்த கரையை அடைக்கக்கூடிய பணிகளை செய்கின்றார்கள். அந்த ஊரில் வந்தி என்ற ஒரு கிழவி உண்டு. அந்த கிழவியினுடைய தொழில் என்னவென்றால் பிட்டு அவித்து மக்களுக்கு விற்பது. அந்த வீட்டில் அந்த அம்மா மட்டும் இருக்காங்க. அவங்க யாரை நம்ம வச்சுருந்து அடைக்கிறது, அரசனுடைய ஆணையை நிறைவேற்ற முடியாமல் போயிடுவோம் பயந்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் ஒரு இளைஞன் கூலி கொடுத்து எம்மை வேலை கொள்வாருண்டோ என்று கூவி மதுரை வீதிகளில் வருகின்றார். அப்போ வந்திகளை அவர் கூப்பிட்றப்பா, இங்கே வா, என் வீட்டில் யாரும் கிடையாது, எனக்காக நீ போய் என் கணக்கில் நீ போய்ட்டு அந்த கதையை அடிக்கக்கூடிய வேலையை பாரு அப்படின்னா கண்டிப்பாக நான் பார்த்துறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு பிட்டு கொடுக்கணுமே, என்ன சம்பளம் கொடுப்பேன்னு கேட்குறேன். சம்பளம் என்ன கொடுக்க காசு கிடையாதுப்பா, நான் விற்கின்ற பிட்டில் உனக்கு நான் கொடுத்துட்றேன், உதிர்ந்த பிட்டு உனக்கு, உதிராத பிட்டு விற்பனைக்கு என்று அந்த வந்திக்கிழமை ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்கிறான். ஆனால் பாருங்கள், இறைவனுடைய திருக்கு கருணையினால் அன்றைக்கு அந்த வந்திக்கிழமை விற்கக்கூடிய புட்டு அனைத்துமே உதிர்ந்து விடுறேன். அவர் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு, பாரப்பா உனக்கு வந்த யோகம், எல்லா புட்டுமே வந்து உதிர்ந்தே வருது, எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு அந்த இறைவன் சாப்பிட்டு விட்டு, அவர் திருவிளையாடல் தானே, போயிட்டு அந்த மணலில் போய் அந்த ஆற்றுல குதிப்பார், அப்புறம் நீந்தி வருவார், கிளைவிடம் சென்று பிட்டு வாங்கி தின்பார், மணலில் புரள்வார், திரும்ப ஆற்றினில் குதித்து விளையாடுவார். இதை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறார். இதை பார்த்த ராஜ சேவர்கள் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒழுங்காக வேலையை பாருன்னு சொல்கிறான். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி திரும்ப தனது விளையாட்டை தொடர்கின்றார். அந்த அணை கட்டும் நிகழ்வை மேற்பார்வையிட வந்த அரிமர்த்தன பாண்டியன் இந்த மாதிரி ஒருத்தன் குதித்து விளையாண்டுருக்கிறான்னு சொன்ன உடனே தனது சவுக்கினால் அவன் முதுகிலே ஓங்கி ஒரு அறை கொடுக்கின்றார். அந்த அறை வந்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்கள் மீது விழுந்தது, அரிமர்த்தன பாண்டியன் மீதும் விழுந்தது. திரும்ப அந்த விளையாடி அந்த இளைஞன் தன்னை சிவன் என்று வெளிப்படுத்தி கொண்டு, மாணிக்கவாசனுடைய பெருமையை உனக்கு உணர்த்தவே இந்த விளையாடலை நாம் செய்தோம் என்று கூறி மறைந்து செல்கின்றார். மணிவாசக பெருமானை உடன் இந்த மன்னர் விடுதலை செய்து அவர் கால்களில் விழுந்து தவறுக்கு மன்னிப்பு கேட்கின்றார். அவரும் சொல்கிறார், நீங்கள் ஒன்றும் தவறு செய்யலைமன்னா, நான் தான் வந்து பொதுமக்களுடைய பணத்தை இந்த மாதிரி செஞ்சிட்டேன்னு சொன்ன உடனே பிறகு மறுபடியும் அவர் அந்த மந்திரி பதவியை தொடர்ந்து எல்லா திருத்தலங்களுக்கும் அடையாக சென்று பதிகங்களை பாடுகின்றார். அதில் ரொம்ப சிறப்பான பதிகம் அது திருவாசகம் உங்களுக்கு தெரியும்.
நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வெல்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என துவங்கி 105 அடிகளில் இறைவனுடைய இயல்புகளை அவ்வளவு அருமையாக ஒரு சொன்ன திருவாசகம். திருவாசகத்துக்கு ஒருவார், ஒரு வாசகத்து ஒருவார் என்று சொல்லக்கூடிய அளவில் இறைவனுடைய தன்மைகளை மிக எளிமையாகவும் வலிமையாகவும் விளக்கி செல்லக்கூடிய அந்த தோத்திர பாடல், அதை பாடுவதே நமக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியமான விஷயம். அதை இன்றைக்கு இதன் வாயிலாக எனக்கு அதில் ஒரு 10 அடிகளை பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. அவர் பல திருத்தலங்களை தரிசித்து அவர் இறைவனுடைய தன்மைகளை பற்றி 10 10 10 என்று முடியக்கூடிய பாடல்கள், அச்சோ 10, அதிசய 10, ஆர்வ 10, புணர்ச்சி 10, இதை மாதிரி 10 10 பாடல்களாக பல தலங்களிலே பாடி 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 சென்று தில்லை எம்பதியை நடைகின்றார். தில்லையிலே இடது காலை தூக்கி நின்று ஆடுகின்ற நடராஜ பெருமானை பார்த்தவுடனே அவருக்கு தோற்றுகின்றது. அந்த உருவம், நீங்கள் தில்லையில் போய் அந்த எம்பெருமானை தரிசிச்சிங்கன்னா தெரியும், அவருடைய வாயிலே ஒரு புன்சிரிப்பு மறைந்திருக்கும். புன்சிரிப்பு மறைந்திருக்கும். அந்த கண்களுடைய புருவங்கள் 2 அப்படி வளைந்து வில் போல இருக்கும். அதை பார்த்துட்டு தான் அந்த பாடலை பாடுறாரு. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடனெடுத்த பொற்பாதமும் காணப்பெறின் மனித்த பிறவியும் வேண்டுவதோ இம்மாநிலத்தை என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிகத்தை அந்த இறைவனை பார்த்து அருளி செய்கின்றார். அப்படி அந்த தில்லையம்பதியிலே வாழ்ந்து அவர் இறைவனுடைய தரிசனம் செய்து கொண்டிருக்கின்ற காலையில் இலங்கையிலிருந்து வந்த பௌத்த மதத்தை சார்ந்த ஒரு மன்னரும் அவருடைய மந்திரியார்களும் சிவநிந்தனை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ இவரோடு வாதுக்கு அழைக்கின்றார்கள். இவரும் போய் வாதத்துக்கு உட்காராரு. உட்கார்ந்து இருவருக்கு இடையிலே திரை போடப்படுகின்றது. ஏனென்றால் சிவநிந்தனை செய்யும் மனிதர்களை நான் கண்ணால் கூட காண்பதற்கு விரும்பவில்லை என்று மணிவாசக பெருமான் சொன்னதுனால அந்த பக்கம் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள், இந்த பக்கம் சிவசமயத்தை சார்ந்த நமது மாணிக்க வாசகம் அமர்ந்து வாதம் புரிகின்றார்கள். கடைசியாக சிவபெருமான் சரஸ்வதி தேவிக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார். இது மாதிரி சிவநிந்தனை செய்யக்கூடியவர்களுடைய நாவிலே நீ நின்று நடமாடலாமா என்று கேட்டவுடனேயே சரஸ்வதி தனது செயலை அவர்களுக்கு நிறுத்திக் கொள்கின்றார். அங்கே வாதம் செய்ய வந்தவர்கள் அனைவருமே பேசும் தன்மை இழந்து ஊமைகளாகி விடுகின்றார்கள். ஏற்கனவே அந்த இலங்கை மன்னனுடைய மகள் ஏற்கனவே பிறவியிலேயே அவள் பேசும் சக்தி இழந்த ஊமை பெண் தான். அது மாதிரி எல்லாருமே ஊமையான திரும்ப அவர்கள் தனது தவறை உணர்ந்து அந்த சிவ சமயத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். சிவனையே தங்களது முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு மாணிக்கவாசக பெருமானுடைய திருவடிகளிலே வீழ்ந்து தஞ்சம் புகுந்து அது மாதிரி அது பேசும் திறனை திரும்ப பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த பிறவியிலேயே பேச இல்லாத பெண்ணும் பேசும் தன்மையை பெற்றுவிடுகின்றார். அது மாதிரி பல திருவிளையாடல்களை இறைவன் மாணிக்கவாசக பெருமான் மூலமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிற பொழுது ஒரு அந்தணர், ரொம்ப 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 ஒரு தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முகப்பொலிவு, தோற்றப்பொலிவு மிக்க ஒரு அந்தணர் இவர்கிட்ட உட்கார்றார். உட்காந்து நீங்கள் இதுவரைக்கும் பாடியவற்றையெல்லாம் தொகுத்து எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறப்போ எல்லாத்தையும் பாடுறார். அவர் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய எழுதிய திருவம்பாயம் பாடுறார். இவர் திருவண்ணாமலை மாணிக்கவாசக பெருமான் சென்றிருக்கப்போ அங்கே உள்ள பெண்கள் அதிகாலையில் எழுந்து மார்கழி மாதம் அங்கு உரையக்கூடிய அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதற்காக பெண்கள் ஒவ்வொருவாக எழுந்து ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு அவங்க காலையில் குளித்து அவங்க அலங்காரங்கள் செய்து பூஜைக்குரிய பொருள்கள் எடுத்துக்கொண்டு இறைவனை தரிசிக்க செல்லக்கூடிய அந்த காட்சியை கண்டு திருவம்பாவை எழுதுகின்றார். எப்படி பெருமாளை தரிசிக்க செல்பவர்களுக்காக திருப்பாவை எழுதப்பட்டதோ அதேபோல் சிவபெருமானை தரிசிக்க செல்வதற்காக எழுதப்படும் திருவம்பாவை. அந்த திருவம்பாவை அங்கே திரும்ப சொல்கின்றார். அந்த அந்தணர் சொல்கின்றார். அந்த அந்தணர் இவர் கேட்கறது பூரா ஓலையில் அதை ரெக்கார்டு பண்ணுறார், அதை எழுதுகின்றார். அப்போ திரும்ப கேட்குறாரு, பாவை பாடிய வாயால் கூவை பாட மாட்டாயா அப்படின்னு சொன்னால், கூ அப்படின்னா யார்? இறைவன், அரசன், மன்னன். அந்த திருக்கோவையார் என்ற ஒரு பதிகத்தையும் அவர் தொடர்ச்சியாக பாடிக்கொண்டு வருகின்றார். இந்த கடைசியில் எழுதி முடித்து எல்லாத்தையும் இது வரைக்கும் அவர் சொன்னது பூரா எழுதிட்டார். எழுதிட்டு நாளை பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த அந்தணர் போயிடுறாரு. அப்போது மறுநாள் காலையில் தில்லையம்பதியில் பொன்னம்பலத்தில் ஆடக்கூடிய நடராஜனுக்கு நித்திய கைகளை செய்வதற்காக இந்த தெளிவான அந்தணர்கள் அந்த கருவறையின் கதவுகளை திறந்து நடராஜ பெருமானை காணும் பொழுது அவருடைய திருவடியிலேயே ஓலைகள் கட்டுக்கட்டாக கிடப்பதை கண்டு வருகின்றார்கள். பார்த்து என்ன நேற்று புறப்புறம் இல்லையே, ஓலைகள் கட்டுக்கட்டாக கிடக்கின்றனவே. அந்த ஓலை நறுக்குகளை பிரித்து பார்க்கும் பொழுது தான் தெரிகின்றது, இதுவரை அந்த மாணிக்கவாசக பெருமான் அந்த அந்தணரிடம் சொன்ன அனைத்து பாடல்களுமே அதில் எழுதப்பட்டிருக்கின்றன. கடைசியாக கையொப்பம் யார் ஏற்றுக்கிறது பார்த்தால்
மணிவாசகன் சொல்ல, அதாவது திருவாத ஊரான் சொல்ல, இதை எழுதியது திருச்சிற்றம்பலமுடையான் என்று கையெழுப்பப்பட்டிருக்கின்றது. அதாவது மணிவாசக பெருமானுடைய தமிழை கேட்பதற்காக இறைவனே சிவபெருமானே மனித உருவிலே வந்து அவர் சொல்வதையெல்லாம் ஓலை நறுக்குகளை எழுதி திருச்சிற்றம்பலமுடையான் என்ற கையொப்பமும் இட்டு அதை நான் தான் எழுதினேன் என்பதை உலகத்திற்கு காட்டுவதற்காக தனது கருவறையிலேயே தனது காடையிலே வைத்த இந்த புராணம் மாணிக்கவாசக பெருமானுடைய பெருமைகளை நமக்கு உணர்த்துகின்றது. திருவாசகம் தந்த மாணிக்கவாசகருடைய நினைவுகளை நாம் போற்றி அவருடைய பாதம் பணிந்து அவர் அருளி செய்த திருவாசகத்தை நாமும் படித்து இன்புற்று நமது இந்த பிறவினுடைய கர்மாக்களை கழித்து இந்த பிறவி இத்தோடு முடிந்து எம்பெருமானுடைய திருவடிகளை அடைவதற்கு உய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று இதன் மூலமாக இதை கேட்ட அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாணிக்கவாசக பெருமானுடைய பெருமைகளை சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது என்று கூறி இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.